இறை அன்பர்களுக்கு வணக்கம். மீனாட்சி திருக்கல்யாணம் மதுரையோட வரலாற்று சிறப்பு மிக்க சித்திரை திருவிழாவோட ஒரு பெரிய அங்கமே மீனாட்சி திருக்கல்யாணம் தான். மதுரை ஆண்ட மலையதோச மன்னன் காஞ்சனமாலா இவங்க 2 பேருக்கும் குழந்தைகள் இல்லை. குழந்தை வர வேண்டி பரமசிவன் பார்வதியை யாகம் செஞ்சு தொழுகிறாங்க. எங்களுக்கு ஒரு பெண் குழந்தை வேணும் அப்படின்னு 3 தனங்களுடன் ஒரு பெண் குழந்தை வரமாக அவங்களுக்கு கிடைக்குது. இதை பார்த்து அதிர்ச்சியுறார் மலையதோச பாண்டியன். ஒரு அசிரீரி சொல்லுது, என்னைக்கு இந்த பெண்ணோட மணவாளனை இவர் பார்க்குறாளோ அன்னைக்கு இந்த 3வது தினம் மறையும் அப்படின்னு சொல்லிடுறாரு. மலையதோச பாண்டியனோட செல்ல மகளா, போர்க்கலைகளெல்லாம் சிறந்தவளா தடாதகை நாச்சியார் வளர்றாங்க. பின்னாளில் மகுடம் சுடப்பட்டு பட்டத்து ராணியாக அறிவிக்கப்படுறாங்க. ராணி தடாதகை நாச்சியார் போர்க்கலையில் மிகவும் தேர்ந்தவர். பல எல்லைகளை தன் போர் யுத்தியினாலும் வீரத்தினாலும் வென்றுட்டு வரா. கடைசியாக இமயமலையை அடைகிறா. அங்கே அவள் தன் மணாளனான சிவபெருமானை பார்க்குறா. அவளோட 3வது தினம் தானாக மறையுது. 3வது தினம் மறைந்த அந்த நொடி தன் மணவாளன் தான் சிவபெருமான்கிறத அறிகிற மீனாட்சி சிவபெருமான் மீது காதல் வைப்பார். இந்த இருவருக்கும் திருமணமாகிற அந்த வைபவம் தான் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம். 8/5/2025 வியாழக்கிழமை காலை 8:35 மணிக்கு இந்த வருடத்தோட மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நடைபெறுது. அன்றைய நாளில் புதுத்தாலி மாற்றிக்கிறது அப்படிங்கிறது விசேஷமாக கருதப்படுது. பொதுவாக ஆடி 18 அன்னைக்கும் மீனாட்சி திருக்கல்யாணம் அன்னைக்கும் புதுத்தாலி மாற்றிக்கிறது வழக்கமாக இருக்குது. இன்றைக்கி நீங்கள் புதுத்தாலி மாற்றிக்கலாம். மீனாட்சி அம்மனோட திருவுருவப்படத்தின் முன்னாடி அமர்ந்து அம்மனை வழிபட்டு மனதார வேண்டிக்கிட்டு அந்த புதுத்தாலியை மாற்றிக்கோங்க. மீனாட்சி அம்மனோட ஆசியும் அருளும் உங்களுக்கு கிட்டட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற இறை சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.